இந்த சிந்து நதியை கடந்ததுக்கு அப்புறம் அவர் காஷ்மீரை அடைகிறாரு. அப்ப காஷ்மீரை யார் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கந்தர் ஷா அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. தைமூர் வந்துட்டாரு அப்படிங்கும் பொழுதே பாத்தீங்கன்னா தனக்கு அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு சிக்கந்தர் ஷா நினைச்சாரோ என்னமோ தெரியல, அவர் வந்ததுன்னு அவருக்கு அடிபணிஞ்சு விட்டுறாரு. இந்த 50,000 பேற்றை ஒரே நேரத்துல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிடுறாரு. ஈவு இறக்கம் பார்க்காம குறுகிய காலகட்டத்திலேயே அத்தனை பேர்த்தையும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. தன்னுடைய படை வீரர்கள் மட்டுமல்லாம தன்னுடைய வாழ்நாள்ல எந்த உயிர்களையும் கொல்லாம இருந்த மத குருமார்களையும் கூட இந்த உயிர்கொலை செய்ய அவர் ஆணையிடுறாரு. மன்னராட்சி காலத்துல அப்ப இருந்த மன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத தனக்கான ஆட்சிக்கு ஒரு வழிகாட்டியை எடுத்துட்டு தான் செஞ்சுட்டு வருவாங்க. ஒருவேளை அப்ப இருக்கக்கூடிய மன்னருக்கு முன்னாடி இருந்த கொடுங்காவல் ஆட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுடைய ஆட்சி தான் தனக்கான ஒரு பாணி அப்படின்னு நினைச்சு ஆட்சி செஞ்சாருன்னா, அவருடைய ஆளுக்கு கீழே வரக்கூடிய மக்களுடைய நிலைமை ரொம்பவே பரிதாபத்துக்கான ஒரு நிலைமையா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் போடுவாங்க, கடுமையான வரி விதிப்புகள் போடுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை நல்லாட்சி புரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா, தனக்கு முன்னாடி இந்த அரசர்கள் எந்த மாதிரியான நல்ல செயல்களை புரிஞ்சாங்களோ அதே செயல்களை தொடர்ந்து செய்யணும், அல்லது அதை விட இன்னமும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக செய்வாங்க. அப்படி சில அரசர்கள் கொடுங்கோலாட்சியை தனக்கான ஒரு பாணியாக செஞ்சுட்டு வர்றத நம்ம வரலாற்றுடைய அந்த சுவடுகளை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறோம். மங்கோலியருடைய ஒரு துவக்க புள்ளியாக கருதப்படக்கூடிய ஒரு அரசன் யார் அப்படின்னா செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் தான். இவருடைய ஆட்சி காலம் ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறத வரலாற்றை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான நிலப்பரப்புகளை கைப்பற்றினார் அப்படிங்கிறத மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இவங்க 2 பேரையுமே தன்னுடைய ஒரு மானசீக வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு ஒரு அரசன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போர் புரிஞ்சு ஏராளமான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம அவருடைய காலகட்டத்துல நிறைய மக்களை கொண்டிருக்கிறாரு, நிறைய இடங்களை கைப்பற்றியிருக்கிறாரு. அதற்கான ஒரே காரணம் தன்னுடைய ஆளுகையில அதிகமான நிலப்பரப்பு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமில்லாம இந்த அந்தந்த நாடுகளுடைய செல்வங்களும் தனக்கு கீழே இருக்கணும், தன்னுடைய கைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டது மட்டும்தான் ஒரே ஒரு குறிக்கோளா எடுத்துட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மிக கொடுமையான போர்க்களங்களை கண்டிருக்கிறாரு. மிக அதிகமான மக்களை ரொம்ப பாகுபாடு இல்லாம கொன்று குவிச்சிருக்கிறாரு. அதற்கான போர் நெறிமுறைகளை எல்லளவும் பின்பற்றாம நிறைய மக்களை கொன்று குவிச்சிருக்கிறது அவருடைய ஆட்சி காலம் ஒரு கருப்பு புள்ளி நிறைந்த ஒரு ஆட்சி காலமா இருந்தது அப்படிங்கிறத இவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த கொடுங்கோலாட்சி புரிஞ்ச ஒரு மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமூர் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான். இந்த மன்னன் எங்க பிறக்கிறாரு, இவர் எந்த மாதிரியான ஆட்சி புரிஞ்சாரு, ஏன் இவருடைய ஆட்சிக்கு கீழே அதிகமான மக்கள் கொன்று வைக்கப்பட்டாங்க, ஏன் மக்கள் துன்புற்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தைமூர் தன்னை ஒரு மங்கோலிய அரசுடைய ஒரு தொடர்ச்சியா கருதுறாரு. மங்கோலிய அரசன் அப்படின்னு சொல்லிட்டாலே செங்கிஸ்கான் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அவருடைய ஒரு தொடர்ச்சியா தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1336 ஏப்ரல் மாதத்துல சமர்காண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய இள வயசு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் தைமூர் குர்கான் அப்படிங்கிறது தான் இவருடைய இள வயது பெயரா இருக்குது. இதுல கூர்கான் அப்படிங்கிறது கூர்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. கூர்க் அப்படின்னு சொல்லிட்டாலே ஓனாய் அப்படிங்கிற ஒரு பொருள் பெறுது. இவங்களுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா ஓனாய் சின்னம். அதனால தான் இவருடைய பெயருக்கு பின்னாடி கூர்கான் அப்படிங்கிற பெயர் இருக்குது. இவருடைய தந்தை ஒரு துருக்கி இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அமீர் துர்காய் அப்படிங்கிறதான் இவருடைய பெயர். இவருடைய தாயார் பெயர் வந்து தாஹினாகா தூன் அப்படிங்கிறதா வந்து இவங்களுடைய தாயார் பெயர். இவர் தன்னுடைய 25வது வயசுலேயே தன்னுடைய தந்தையை இழந்துடுறாரு. அதற்கப்புறம் இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையை கொண்டதாகவே இருக்குது. கிபி 1361 இவங்க தந்தை இறக்குறாங்க. கிபி 1363 ஒரு போரை சந்திக்கிறாரு. 27 வயசுன்னு வைங்களா. அப்போ அந்த வயசுலேயே ஒரு போரை சந்திக்கிறாரு. அந்த போரில் ஒரு அம்பு வந்து அவருடைய காலை பதம் பார்த்துருது. இவருடைய கால் வந்து காயங்கள் ஏற்பட்டதால் ஒரு ஊனமுற்ற நிலைக்கு போயிடுது. அதனால் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடப்பார். அதனால தான் இவருடைய பகைவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை நொண்டி தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதாவது அக்சக் தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில் இவர் அழைப்பாங்க. இந்த நொண்டி தைமூர் வந்து நம்மளை என்ன பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு இலக்காரம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஆனாலும் தன்னுடைய ஊனம் வந்து ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலப்பரப்பை அதிகப்படுத்தணும், தன்னுடைய ஆளுகைக்கு கீழே நிலங்கள் வந்து நிறைய வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையிலேயே வந்து உறுதி பூண்டுக்கிட்டாரோ என்னமோ தெரியல. அதற்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து வந்து போரில் ஈடுபட்டுட்டு வர்றாரு. கிபி 1370 ஒரு போரில் வெற்றி பெற்று அந்த போரில் அந்த வெற்றி பெற்ற நிலத்தை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர்றாரு. இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இந்த தைமூர் வந்து போர் புரிஞ்சுட்டே வர்றாரு. இந்த போர் ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தோல்வியே அடைஞ்சதில்லை அப்படிங்கிறத வந்து இவருடைய சுயசரிதை வந்து குறிப்பிடுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒவ்வொரு முறையும் போருக்கு போகும் பொழுது போர் விதிமுறை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து இவர் கடைபிடிக்கவே மாட்டார். அப்படிங்கிறத வந்து இவர் அந்த போரில் மக்களை நடத்துகிற விதத்தையும் எதிரி நாட்டு அரசனை நடத்துகிற விதத்தையும் வச்சே வந்து ரொம்ப எளிதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து தொடர்ந்து 40 வருஷம் வந்து ரொம்ப வெறியோடையே வந்து போர் புரிஞ்சிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய கவனம் வந்து இந்தியா பக்கம் வந்து திரும்புது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியாவை வந்து சுல்தான்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வாரிசுரிமை போர் வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால யார் மன்னன் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து டெல்லியில் நிலவுது. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்தியாவை வந்து நம்ம கைப்பற்றிடலாம், இந்தியாவில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது, அந்த வளங்களையும் நம்ம வந்து கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இந்தியா பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி தன்னுடைய படையை வந்து இந்தியா நோக்கி திருப்புறாரு. எந்த வருஷத்துல இவர் வந்து இந்த சமர்காண்ட் நகரை விட்டு வெளியே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1398 மார்ச் மாதம் வந்து சமர்காண்டை விட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 92,000 வீரர்களோட வந்து இந்தியா நோக்கி வர்றாரு. அப்படி அவர் வரக்கூடிய வழியில் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளை கைப்பற்றுறாரு. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லையும் தலையிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைகளை தீர்த்து யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து கொலை செய்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து தாக்கி அழிச்சிட்டு வர்றாரு. அப்படி வந்து ஆப்கானிஸ்தானை வந்து அவர் அடையிறாரு. அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு வந்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர்றாரு. இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை நோக்கி வர்றாரு. அப்படி வரும்பொழுது வந்து அவர் வந்து முதலாக வந்து சிந்து நதியை கடக்கிறாரு. அப்படி அவர் சிந்து நதியை கடந்து அது எங்கே கடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து கடக்கிறாரு. அந்த சிந்து நதியை கடந்ததுக்கப்புறம் அவர் வந்து காஷ்மீரை அடைகிறாரு. அப்போ காஷ்மீரை வந்து யார் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ஷா அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. தைமூர் வந்துட்டாரு அப்படிங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா தனக்கு அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு சிக்கந்தர் ஷா நினைச்சாரோ என்னமோ தெரியல, அவர் வந்ததுன்னு அவருக்கு அடிபணிஞ்சு விட்டுறாரு. அவர் கேட்டதெல்லாம் நான் தர்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு பணிந்து போகிறாரு இந்த சிக்கந்தர் ஷா. அதனால அவர் கொடுக்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்கிட்டு சிக்கந்தர் ஷா வந்து மன்னிச்சு விட்டுறாரு. அப்புறம் அங்கே இருந்து டெல்லி நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய இந்த இன்னைக்கு காணொலியில் பேசக்கூடிய தைமூர் அவர்கள். இவர் எந்த காலகட்டத்தில் இந்த காஷ்மீருக்கு போய் அடையிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1398 வருஷம் செப்டம்பர் மாதத்தில் தான் அடையிறாரு. அதற்கப்புறம் அங்கே இருந்து நகர்ந்து டெல்லியை நோக்கி வர்றாரு. இப்படி சிக்கந்தர் ஷாவை வந்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜீலம் ஆற்றை வந்து கடக்க போகிறாரு.
அந்த ஜீலம் ஆற்றை அவர் கடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்கள், அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஜமீன்தார், இவங்க எல்லாருமே போய் முதல்லையே வந்து நம்ம தைமூரை சந்திச்சு நம்ம வந்து அவருக்கு கீழே பணியாற்ற சம்மதம் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்க போயிடுறாங்க. அப்படி அவரை வந்து முதல்லையே சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை அங்கேயே சந்திச்சு கொடுத்துட்டு வர்றாங்க சின்ன சின்ன ராஜாக்களும் அதே மாதிரி ஜமீன்தார்களும். அதற்கப்புறம் ரவி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடந்து வந்து திமால்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இந்த திமால்பூர் மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இவருடைய, அதாவது தைமூருடைய பேரனுடைய ஆளுக்கு கீழே வாழ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பூண்டுறாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் வந்து அவருடைய ஆட்சியை அங்கிருந்து அகற்றி அவருடைய ஆளுக்கு கீழே இருந்த ஒரு ஆளுநரை வந்து கொலை பண்ணிடுறாங்க இந்த திமால்பூர் மக்கள். அந்த பகை வந்து ஏற்கனவே வந்து தைமூருக்கு இருந்திருக்குது. அதனால் இந்த திமால்பூர் மக்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து துன்பப்படுத்தணும், இவங்களுக்கு சரியான தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமால்பூர் நோக்கி போகிறாரு. இவர் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த திமால்பூர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பத்நீர் அப்படிங்கிற ஒரு கோட்டைக்குள்ளே போய் தஞ்சம் போடுறாங்க. இந்த பத்நீர் கோட்டை வந்து அப்போ யாருடைய ஆளுகை கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் கீழே வந்து இந்த கோட்டை இருக்குது. இந்த ராஜபுத்திரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வாரிசுரிமை போட்டி இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் துல்சந்த் அப்படிங்கிறத வந்து மன்னனாக இருக்கிறாரு. இப்போ இந்த துல்சந்த் வந்து என்ன பண்ணுறாருன்னா தைமூர் படையுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ பேர் மக்கள் வந்தாலும் வந்து தைமூரை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா தைமூர்கிட்ட இந்த மக்களை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன், எங்களை தாக்குதலிருந்து வந்து நீங்கள் விலகி போயிருங்க அப்படிங்கும்போது தைமூர் வந்து ஒத்துக்குவார். இருந்தாலும் என்ன நினைக்கிறாரு என்னமோ தெரியல, இந்த திமால்பூர் மக்களை வந்து ரொம்ப துன்பப்படுத்துகிறாரு. அப்போ தான் வந்து ஒப்படைச்ச மக்களை இந்த தைமூர் ரொம்ப கொடுமை பண்ணுறாரு அப்படின்னு நினச்ச இந்த ராஜபுத்திர மன்னனான துல்சந்த் வந்து தைமூரை எதிர்த்தே வந்து ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனோட சேர்ந்து தைமூரை எதிர்க்கிறாரு. ஆனால் அவரால் எதிர்க்க முடியல. இறுதியில் அவருக்கு கிடைச்சது வந்து மரணம்தான். இப்போது தன்னுடைய அண்ணன் வந்து இறந்துட்டாரு. அப்போது அவருடைய சகோதரன், அதாவது துல்சந்துடைய சகோதரன் வந்து தைமூருக்கு வந்து எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அடங்கி போயிடுறாரு. அவர் கேட்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து தந்துடுறாரு. இப்போ இந்த இடத்த விட்டு தைமூருடைய படை வந்து நகர ஆரம்பிக்குது. அப்படி நகரும் பொழுது இந்த திமால்பூர் மக்களையும் வந்து அகதிகளாக வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே, 1,00,000 பேருன்னு சொல்கிறாங்க. 1,00,000 பேர்த்துக்கு மேலே அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தலை. இருந்தாலும் 50,000லேருந்து ஒரு 1,00,000 பேர் மக்களை வந்து அகதிகளை கொண்டு போகிறாங்க. இந்த தைமூருடைய படை வந்து முன்னோக்கி டெல்லி நோக்கி போகுது. அவங்களுக்கு பின்னாடி இந்த அகதிகள் எல்லாம் வர்றாங்க. இப்படி அவங்க வரும்பொழுது டெல்லி நோக்கி அவர் நேரடியாக போகாமல் யமுனை ஆற்றை கடந்து லோனி அப்படிங்கிற ஒரு கோட்டைக்கு போகிறாரு. அந்த லோனி கோட்டையை தாக்கிட்டு அதுக்கப்புறம் டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு வந்து அவர் முடிவெடுக்கிறாரு. அப்படி தான் வந்து அவர் லோனி கோட்டையை தாக்கிட்டு டெல்லி நோக்கி வந்து தன்னுடைய படைகளை வந்து நகர்த்துறாரு. அப்படி இவர் நகர்த்திட்டு வரும்பொழுது தான் வந்து இந்த திமால்பூர் பகுதியிலிருந்து கூப்பிட்டு வந்து அகதிகளையும் தான் கூப்பிட்டு வர்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50,000லேருந்து 1,00,000 அகதிகள் வந்து அவர் கூடவே வர்றாங்க. இப்படி வரும்பொழுது அவங்க நிறைய துன்பத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க. அதுதான் அவருடைய வரலாறு சொல்லுது. இப்படி டெல்லிக்கு இந்த தைமூர் வர்றாரு அப்படிங்கிறத அவங்க 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. சுல்தான் மாமூத் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த டெல்லியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மல்லுகான் அப்படிங்கிறவரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை போட்டி வருது. அதை நம்ம முதல்லையே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மல்லுகான் வந்து எப்படியாவது தைமூரை வந்து தாக்கி வெற்றி பெற்றணும், தன்னுடைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதே சமயத்தில் இந்த தைமூர் என்ன பண்ணுறாருன்னா யமுனை ஆற்றுக்கும் கங்கை ஆற்றுக்கும் நடுவில் தன்னுடைய படைகளை நிலைநிறுத்தி தான் வந்து வேவு வாக்க போகலாம், இந்த டெல்லியை எப்படி தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேவு வாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 படை வீரர்களை மட்டும் கூப்பிட்டு டெல்லி நோக்கி போகிறாரு. அங்கே போகும் பொழுது இவருடைய தைமூருடைய படை வருது அப்படின்னு மல்லுகான் தெரிஞ்சுக்கிறாரு. மல்லுகான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கொண்ட ஒரு படை இருக்குது. அந்த படை போய் இந்த 700 பேர் கொண்ட அந்த சின்ன படையை வந்து துரத்தி அடிச்சிருக்கு. இப்படி துரத்தி அடித்து போனதில் தைமூரும் வந்து தான் உயிர் பிழைச்சி போகிறாரு. இப்படி ஒரு உயிர் பிழைச்சி போய் தன்னுடைய அந்த படையில் இருந்த அந்த நிலைக்கு போய் யோசிக்கிறாரு. தான் வந்து இந்த மல்லுகான் படையை எதிர்த்து போரிட முடியும், அவங்ககிட்ட ஒரு 50,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் நம்மகிட்ட ஒரு 50,000 அகதிகள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 50,000 அகதிகள் வந்து தைமூர் இப்படி உயிர் பிழைச்சி தான் வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கும் தெரியுது.
ஒருவேளை அந்த செய்தி வந்து அவங்கள மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறத வந்து தைமூர் தெரிஞ்சுக்கிட்டதாலையும் என்னமோ தெரியல, இந்த அகதிகள் வந்து அந்த டெல்லி சுல்தான் பக்கம் சேர்ந்துட்டு தன்னை தாக்கி அழிச்சிருவாங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த 50,000 பேற்றை வந்து ஒரே நேரத்துல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிடுறாரு. ஈவு இரக்கம் பார்க்காம குறுகிய காலகட்டத்திலேயே அத்தனை பேர்த்தையும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. தன்னுடைய படை வீரர்கள் மட்டுமல்லாம தன்னுடைய வாழ்நாளில் எந்த உயிர்களையும் கொல்லாம இருந்த மத குருமார்களையும் கூட வந்து இந்த உயிர்கொலை செய்ய அவர் வந்து ஆணையிடுறாரு. அப்படிதான் ஒரு மதகுருமார் வந்து தன்னுடைய வாழ்நாளில் எந்த உயிரையும் கொள்ளாம இருந்தாரு. அவர் தன்னுடைய கைகளாலேயே 15 பேருக்கு மேற்பட்ட அந்த அகதிகளை கொன்னாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறாரு. இப்படி போர் விதிமுறைகளை கொஞ்சமே வந்து பின்பற்றாதவர், மக்களை வந்து அவங்களுடைய உயிரை துச்சமென நினைச்சவர் தான் இந்த தைமூர். இந்த 50,000 பேர்த்த கொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெறியோட வந்து டெல்லி நோக்கி போறாரு. அப்படி போகும்பொழுது இவருக்கு ஒரு தடையா இருந்தது சுல்தானுடைய அந்த யானை படைகள் தான். இந்த யானை படையை எப்படியாவது வந்து வீழ்த்திட்டா டெல்லி வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அதற்கான யுத்திகளை சிறப்பாக கையாண்டு இந்த மல்லுக்கானுடைய யானை படைகளை மிக எளிதாக வீழ்த்தி டெல்லியை தன் வசமாக்குறாரு இந்த தைமூர். இப்படி தைமூர் வந்து டெல்லியை தன் வசப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் மல்லுக்கானும் மாமுத்தும் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தைமூருக்கு அடிபணிஞ்சு போக சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அவர் கேட்கக்கூடிய அனைத்து பொருளையும் தர்றாங்க. இப்படியெல்லாம் தெரிந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷன் வந்து அமைதியாக போயிடணுமல்ல. ஆனால் அவர் அப்படி செய்யலை. திடீர்னு என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, அந்த டெல்லி மக்களை அத்தனை பேரையும் கொன்று குவிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரே நாளில் அத்தனை பேர்த்தையும் கொன்று போட்டுறாருங்க. அவர் ஏன் கொன்னார் அப்படின்ட்டு அவர் பதிவு செய்கிறார் அப்படின்னா, எல்லாமே இறைவன் எனக்கிட்ட கட்டளை, அதுக்கு மீறி நான் எது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில முடிச்சுறாரு. எப்படி உயிர் கொலை செய்வதை இறைவன் வந்து அனுமதிப்பார் அப்படிங்கிறத வந்து கொஞ்சமும் தெரியாம ஒரு ரத்த வெறியனாவே இருந்திருக்கிறாரு இந்த தைமூர். அப்படிதான் அவர் டெல்லி மக்களை பாரபட்சம் பார்க்காம கொன்று முடிச்சாலும் அங்கு இருக்கக்கூடிய செல்வங்களையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு தொடர்ந்து தன்னுடைய படையை வந்து முன்னோக்கி செலுத்துறாரு. 1399 ஹரிதுவார் நோக்கி போறாரு. அங்கேயும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, இதற்கு மேலே வந்து தான் போரிட வேண்டாம், திரும்பவும் சமர்காண்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படையை சமர்காண்டூர் நோக்கி வந்து செலுத்துறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து போர், ஈவி இறக்கமில்லாத கொலை, அதிகமான செல்வங்களை வந்து கைப்பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே அதிகமான நிலப்பரப்பு வரணும், அதிகமான செல்வங்கள் வந்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் விதிமுறைகளை பின்பற்றாமல் ஈவு இறக்கம் பார்க்காம ஏராளமான மக்களை கொன்று குமிச்ச இந்த தைமூர் வந்து இப்போ 1399 வாக்கில் பின்னோக்கி போகிறாரு, தன்னுடைய நாட்டை அடையிறாரு அப்படிங்கிறத அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.